எல்லாருக்கும் வணக்கங்க. மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சிவகார்த்தி. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எந்த மிஸ்டேக்ஸ் பண்ணா இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இப்ப நமக்கு நடந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல எந்த மிஸ்டேக்ஸ் பண்ணா நமக்கு நம்மளோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கறத தான் நான் சொல்ல போறேன். எது மாதிரியான காமன் மிஸ்டேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் செய்யறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேங்க. ஆக்சுவலா இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. 20ஆம் தேதி லாஸ்ட், இன்னைக்கு வந்து 18ஆம் தேதி அப்படிங்கிறப்போ இன்னொரு 2 days தான் இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன் ப்ராக்ரஸ்லயே இருக்கு அப்படிங்கிற ஒரு பயத்துல இருக்காங்க. என்னோட சர்டிபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் ஆயிருமா ஆகாதா அப்படிங்கிற பெரிய டவுட்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. யாரும் பயப்பட வேண்டாம். யாருக்கு ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் டீட்டெயில்டா சொல்ல போறேன். சரிங்களா? எல்லாரும் பெருசா பயப்படுறீங்க, அந்த அளவுக்கு பயப்பட தேவையில்ல. சில கிரிட்டீரியாஸ் மட்டும் இருக்கு, அது மட்டும் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் பயப்படுற அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகுறது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆகாது. சில மேஜர் மிஸ்டேக்ஸ் பண்ணி இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ஆக வாய்ப்பு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது சொல்றேன். இப்போ இன் ப்ராக்ரஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பா இன்னொரு 2 days இருக்கு, ப்ராக்ரஸ் ஆயிரும். அப்படி ஆகல கம்ப்ளீட்னு சொல்லி வந்துரும். சரிங்களா? அப்படி இல்ல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு இல்ல இன்னைக்கே கூட நீங்க தாராளமா உங்க நியர்பைல உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டர்ஸ்க்கு நேர்ல போகலாம். சரிங்களா? உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருக்குதுனால உங்களால கிளாரிஃபை பண்ண முடியும் அப்படின்னா நீங்க தாராளமா கிளாரிஃபை பண்ணி அந்த மிஸ்டேக்ஸை மாத்தணும் அப்படின்னா நீங்க டைரக்டா டிஎஃப் சென்டருக்கு தான் போகணும். உங்களுக்கு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அதை கிளாரிஃபை பண்றதுக்கான குறிப்பிட்ட டேட் வந்து நமக்கு தருவாங்க. சரிங்களா? அதை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, காமன் மிஸ்டேக்குங்க. அதாவது உங்களோட 12th மார்க் ஷீட், அந்த 12th மார்க் ஷீட்ல போட்டிருக்கக்கூடிய சில டீட்டெயில்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் அப்ளிகேஷன்ஸ் போடுறப்போ. அதுல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் நீங்க அப்ளிகேஷன்ஸ் போடுற டைம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டைம்ல அப்ளிகேஷன் போட்டப்போ அந்த 12th மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை எக்ஸாக்டா கொடுக்காம கொஞ்சம் தப்பா போட்டிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ரிஜெக்ட் ஆக சில வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட கம்யூனிட்டியே எக்ஸாக்டா டீட்டெயில்ஸ்ல கொடுக்கறது இல்ல. அப்படிங்கிறப்போ அது ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த 2 விஷயம் காமனா. ஓகேங்களா? 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட நேம் மெயினா கம்யூனிட்டி சர்டிபிகேட் சொல்லலாம். 12th மார்க் ஷீட்ல ஏதாவது மிஸ்மேட்சான டீட்டெயில்ஸ் நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா அதுக்கும் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. உங்களோட நேம் வந்து சர்டிபிகேட்ல எப்படி இருக்கோ அது மாதிரி நீங்க போட்டிருக்கணும். இதே நீங்க வந்து கொஞ்சம் மிஸ்டேக்கா போட்டிருந்தீங்கனாலும் இது வந்து இன் ப்ராக்ரஸ்லயோ இல்ல வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகவோ வாய்ப்பு இருக்கு மேஜரா. இன்னொன்னு டேட் ஆஃப் பர்த்தை நீங்க முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா கொடுத்துருக்கணும். இதுவும் வந்து முக்கியமா பார்க்கக்கூடிய சில கிரிட்டீரியாஸ். ஓகேங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரியான விஷயங்கள்ல மேஜரா நீங்க மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இது மாதிரியான விஷயங்கள் மட்டும், இப்ப நான் சொன்ன டீட்டெயில்ஸ் மட்டும் தான் மேஜரா ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. சில விஷயங்கள் இருக்கும், நான் வந்து 7.5 ஸ்டூடெண்ட் எனக்கு எஸ் வரல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க போனஃபைட கொண்டு போயிட்டு டிஎஃப் சென்டருக்கு நேர்ல போகலாம். இல்ல வந்து பிஎம்எஸ் ஸ்டூடெண்ட் எனக்கு வந்து அதுல வந்து எஸ்ன்னு இல்ல, ஸ்டூடெண்ட் தான் பட் வந்து நோன் கொடுத்துட்டேன். இது மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து நான் எஸ்ன்னு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து அது பெருசா நம்ம எடுத்துக்க தேவையில்ல. அது நம்ம காலேஜ் போறப்ப வந்து அதை கொடுத்தா போதும் அப்படிங்கிறது தான் நிதர்சனம். அப்படிங்கிறது தான் உண்மையான நிதர்சனம் சொல்லலாம். அது பெரிய விஷயம் கிடையாது. நீங்க சர்டிபிகேட் அப்லோட் பண்றப்போ அந்த 12th மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை கரெக்டா அப்ளிகேஷன்ஸ் போடாம இருக்கிறது, கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை கரெக்டா போடாம இருக்கிறது, நேமையும் டேட் ஆஃப் பர்த்தையும் கரெக்டா போடாம இருக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்ல தான் பெருசா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா? இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பெரும்பாலும் நடக்காது. ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க நேரா டிஎஃப்சி சென்டருக்கு போய் விசிட் பண்ணலாம். இன்னும் 2 days தான் இருக்கு. உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து இன்னும் இன் ப்ராக்ரஸ்லயே இருக்கு அப்படின்னா நீங்க நேர்ல போய் பார்க்கறதும் தவறே கிடையாது. சரிங்களா? ஓகேங்களா? இதுதான் இப்போதைக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல யார் மிஸ்டேக் பண்ணா எது மாதிரி சில மிஸ்டேக்ஸ் மட்டும் தான் மேஜரா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கக்கூடிய விஷயம் சொல்லாங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோல வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லுங்க, அதை பத்தி நம்ம பேசலாம். அடுத்தது நமக்கு பாத்தீங்கன்னா ரேங்கிங் வரும். 29th வந்து ரேங்கிங் வருது. அதை பத்தியும் உங்களுக்கு நான் எக்ஸாக்டா டீட்டெயில்டா சொல்ல போறேன். அது வரைக்கும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.